கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விளிம்பின் விடியலில் என்கிற நற்செய்தி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. நம்முடைய வாழ்விலே அநேக தோல்விகள், அநேக ஏமாற்றங்கள். காரணம், எங்கு எதை கொண்டு செல்ல வேண்டுமோ அது நம்மிடத்திலே இல்லாததினாலே, அதை கொண்டு செல்லாததினாலே தோல்வியும் ஏமாற்றமும் பயமும் மரணமும் நம்மை தொடர்கிறது. பள்ளிச்சீருடு இல்லாம வெளியே நிற்க வைக்கப்பட்டிருக்கிறோம். சரியான மதிப்பெண் இல்லாம இன்டர்வியூல வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். பணம் இல்லாம உறவுகளாலே தள்ளப்படுகிறோம். ஒழுங்கில்லாம வாழ்க்கையிலே தோற்று போகிறோம். ஏற்ற காலத்திலே இவைகளை பெற தவறியதை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஒரு மாவீரன் ஒரு போருக்கு ஆயத்தமாகி போறாரு. பெரிய பலசாலி. அவர் முறையாக தலைச்சீரா அணிந்து, மார்க்கவசம் அணிந்து, கையிலே கேடயமும் பட்டயத்தையும் ஏந்தி போனாரு. ஆனாலும் அவர் தன்னுடைய எதிர்ப்படை வீரனால் கொல்லப்பட்டார். அங்கே அவருடைய பெலன் போதல, அவர்களுடைய கேடயம் தடக்கல, மார்க்கவசமும் பயனில்ல. ஆனா அதை காட்டிலும் எதிரி வீரனின் பெலன், வேகம் அதிகமாயிருந்ததினாலே வீழ்ந்து போனாரு. நம்ம வேதத்திலே பார்க்கிற போது எல்லா ஆயுதம் அணிந்த போர் பயிற்சி பெற்ற கோலியாத் ஒரு புறம், ஒன்றும் இல்லாம போர் பயிற்சி தெரியாத சிறுவனான தாவீது மறுபுறம். ஆனால் பலசாலியான கோலியாத் பலமில்லாத சிறுவனான தாவீதினால் கொல்லப்பட்டான். இஸ்ரவேல் படையையே நடுங்க வைத்த ஒரு மாமிச மலை ஒரு சிறுவனால் கொல்லப்பட்டான். வேதம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பாருங்க, அந்த போர் வீரன் அவன் பலத்தை நம்பி போனான், தோற்று போனான். தாவீது கர்த்தரின் பலத்தை நம்பி போனான், வெற்றி பெற்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு நம்மையும் நம்மிடத்தில் உள்ளவைகளையும் நம்பி போனா தோல்விதான், ஏமாற்றம்தான், வெளியேற்றம்தான். என்னைக்கு நம் பெலன் கர்த்தராய் இருக்கிறாரோ, நம்முடைய கேடயம் கர்த்தராய் இருக்கிறாரோ, அவரை நம்பி போற, செய்த, எதிர்பார்க்கிற எல்லா இடத்திலேயும், எல்லா காரியத்திலேயும் அன்பும் வெற்றியும் நம்மை தொடரும் என்பதை புரிந்து கொள்ளுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் என் பெலன், நீர் என் ஜீவன், நீர் என் நம்பிக்கை. அதை உணரும்படியாய் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் எங்களை ஜெயத்தோடு நீர் வழிநடத்துவீராக. ஆமேன்.